வணக்கம். இன்று 2020 ஆண்டு கார்த்திகை மாதம் 21ஆம் திகதி சனிக்கிழமை. இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் இரவு செய்திகள் வாசித்து வழங்குபவர் ரவிசக்தி ரவிச்சந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதியில் மக்கள் வாழ்வாதார ஆர்ப்பாட்டம். மட்டக்களப்பு வைத்தியசாலையில் ஊழியர்களின் கடமை புறக்கணிப்பின் விளைவு ஒரு சிறுமியின் உயிர் பலி. அமெரிக்க வணிக வளாகத்தில் துப்பாக்கிச் சூடு, பலர் படுகாயம். பிரேசில் நாட்டில் பல்பொருள் அங்காடி பாதுகாவலர்களினால் கருப்பினத்தவர்கள் அடித்து கொலை. மலேசியாவில் எழுத படிக்க கற்றுக்கொள்ளும் அகதி பெண்கள். விரிவான செய்திகளில் முதலில் இலங்கை செய்திகள். கொழும்பில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள அழுத் மாவட்டத்தில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியுள்ளமையினால் அந்த பகுதியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாத காலமாக தொடரும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தினால் தமது வாழ்வாதாரம் முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசாங்கம் தமக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரி மோதரை இக்பாவத்தை பகுதி மக்கள் அழுத் மாவட்ட வீதியில் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டுள்ளார்கள். இன்று காலை ஆரம்பமான இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து அந்த பகுதிக்கு விரைந்த காவல்துறையினர் நிலைமைகளை கட்டுப்படுத்த முயன்ற போதிலும் அதிகளவு மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கிருந்து வெளியேறிவிட்டார்கள். தொடரும் ஊரடங்கால் தம்மால் தொழில் செய்ய முடியாதிருப்பதாக தெரிவித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட 5000 ரூபாய் நிவாரணம் தமது குடும்பத்தின் தேவைகளுக்கு போதுமானதாக இல்லாமையால் தாம் பட்டினி கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள். அரசாங்கம் உடனடியாக தமக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், சிறு குழந்தைகள், பெண்கள், வயோதிபர்கள் தொடரும் ஊரடங்கினால் பெரிதும் சிரமங்களை எதிர்நோக்கி இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இது தொடர்பில் உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காகவே இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். மட்டக்களப்பு தேட்டா தீவைச் சேர்ந்த சிறுமி சனுஷ்கா விபத்தில் சிக்கி பாரிய தலை காயங்களுடன் மற்றும் காலில் எலும்பு முறிவுகளுடனும் களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் இருந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பொதுவாக வைத்திய நிபுணர்கள் உள்ளுறுப்பை துல்லியமாக பார்வையிட்டு பரிசோதித்து சத்திர சிகிச்சை செய்ய எக்ஸ்ரே பரிசோதனை தேவை. ஆனால் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் 2 மாத காலமாக எக்ஸ்ரே பரிசோதனை உத்தியோகத்தர்கள் கடமை புறக்கணிப்பு செய்கின்றார்கள். இவர்கள் குழந்தை மட்டுமல்ல, எந்த ஒரு நோயாளிக்கும் பரிசோதனை செய்ய முன்வரவில்லை. இவர்கள் 2 மாத காலமாக வைத்தியசாலையில் தங்களது மேலதிக நேரத்தை கேட்டு கடமை புறக்கணிப்பு செய்வது தெரிந்தும் வைத்தியசாலை நிர்வாகம் இவ்வளவு காலமும் இதற்குரிய தீர்வை கொடுக்கவில்லை. இந்த 2 மாத காலமாக பல நோயாளிகளை அலக்களித்திருப்பார்கள். அப்பொழுது அந்த நோயாளிகளின் வலிகளையும் வேதனைகளையும் இந்த நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் சிறுமி சனுஷ்காவின் மண்டையோட்டில் உள் இரத்த கசிவு அதிகரிக்கும் போது தலை மேலும் வீங்கி மூளையின் இரத்த அழுத்தம் அதிகரித்து சிறுமி கோமா நிலைக்கு போய் நேற்றிரவு 11 மணிக்கு உயிரிழந்துள்ளார். இந்த உயிரிழப்பை தொடர்ந்து மட்டக்களப்பு வைத்தியசாலை வைத்தியர்கள் எக்ஸ்ரே உத்தியோகத்தர்களையும் அவர்கள் மருத்துவர்களையும் குற்றம் சாட்டி வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செல்வச்சந்நிதி முருகன் ஆலய சூரன் போரில் காவல்துறையினர் பச்சை மட்டையுடன் நின்றதாகவும் கால் அணிகளுடன் நடமாடியதாகவும் அங்கிருந்து தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா சுகாதார நடைமுறை என ஆலயத்திற்குள் பக்தர்களை அனுமதிக்காமல் வெளியே தடுக்கப்பட்டனர். எனினும் வெளியே மக்கள் முண்டி அடித்துக் கொண்டிருந்தனர். இதேவேளை ஆலயத்திற்குள் பச்சை மட்டையுடன் நின்று பக்தர்களை காவல்துறையினர் விரட்டியுள்ளனர். அத்துடன் கால் அணிகளுடனும் காவல்துறையினர் ஆலய சூழலில் நடமாடியதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இனி வருவது இந்திய செய்திகள். நாகை மாவட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களில் கடந்த 8 நாட்களாக கடல் சீற்றத்தால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் தங்கள் 1500 படகுகளை பாதுகாப்பாக கரையோரம் நிறுத்தி வைத்துள்ளார்கள். இந்த நிலையில் அரபிக்கடலில் மையம் கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி வங்கக்கடல் வழியே நாகை மாவட்ட கடற்கரையோரம் புயல் வீசக்கூடும் என மீனவர்கள் கருதி கரையோரம் வைக்கப்பட்டிருக்கும் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக கடல் ஓரமாக ஆற்றுக்குள்ளும் ஊருக்குள்ளும் கொண்டு சென்றனர்.
இதேபோல கடற்கரையோரம் வைத்துள்ள இலட்சக்கணக்கான மதிப்புள்ள விலைகளை இழுவை இயந்திரம் மூலம் ஏற்றி பாதுகாப்பாக தங்கள் வீடுகளுக்கு கொண்டு சென்றனர். இதனால் கடற்கரையோரம் மிகுந்த பரபரப்பாக காணப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு முன் வீசிய கஜா புயலின் போது மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் தற்போது புயல் வரும் என கருதி கொண்டு முன்கூட்டியே தங்கள் படகுகளை பாதுகாத்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மாவட்டம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட பவானிசாகர் வனச்சரகத்தில் ஏராளமான காட்டு யானைகள் உள்ளன. இந்த காட்டு யானைகள் அடிக்கடி பவானிசாகர் அணை நீர்த்தேக்கத்திற்கு தண்ணீர் குடிப்பதற்கு வருவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பகல் நேரங்களில் வனத்தை விட்டு வெளியேறும் ஒற்றை யானை அணை முன்புள்ள புங்கார், பெரியார் நகர் உள்ளிட்ட கிராமங்களில் நுழைந்து அட்டகாசம் செய்து வந்தது. இதனை அடுத்து அந்த ஒற்றை யானையை கண்காணித்து வனப்பகுதிக்குள் விரட்டியடிக்க வனத்துறையினர் 4 குழுக்களாக பிரிந்து ரோந்து பணி மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று மதியம் கராச்சிக்கொரை வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை யானை பவானிசாகர் அணையின் கரையை ஒட்டியுள்ள பொது பணித்துறைக்கு சொந்தமான தாட் சாலையில் புங்கார் கிராமம் நோக்கி நடந்து சென்றது. இது குறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பட்டாசுகளை வெடித்து வனப்பகுதிக்குள் யானையை விரட்டி அடித்தனர். இருப்பினும் ஒற்றை யானை மீண்டும் வனத்தை விட்டு வெளியேறி ஊருக்குள் நுழைய வாய்ப்புள்ளதால் வனத்துறையினர் அப்பகுதியில் யானை நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். தொடர்வது உலகச் செய்திகள். உலகின் பொருளாதார வல்லுநர்கள் குழு 130 நாடுகளின் பல்வேறு நகரங்களில் மக்களின் வாழ்க்கை தரம் குறித்த ஆய்வுகளை சமீபத்தில் மேற்கொண்டது. அந்த ஆய்வுகளின் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. இந்த ஆய்வில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் நகரிலும் மற்றும் ஜெர்மனியின் 3வது பெரிய நகரமான முனிச் நகரிலும் வாழ்வதற்கு அதிக பணம் தேவை என்று கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது மனிதன் உயிர் வாழ தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான 138 பொருட்களின் விலை மற்ற நகரங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த நகரங்களில் மிகவும் அதிகம் என்பதால் இங்கு வாழ்வதற்கு அதிக பணம் செலவு செய்ய வேண்டும். உணவு, உடை, குடிநீர், வாடகை, கல்வி, மின்சாரம் மற்றும் இணையதளம் போன்றவற்றிற்காக மக்கள் எவ்வளவு செலவு செய்கின்றார்கள் என்று ஆய்வு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் அதிகம் செலவு செய்ய வேண்டிய நகரங்கள் பட்டியலில் தற்போது ஹாங்காங் உச்சத்தில் உள்ளது. அதனுடன் பாரிஸ், முனிச் நகரங்களும் இணைந்துள்ளன. சிங்கப்பூர், டெல் அவிவ், ஒசாகா, நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ் ஆகிய நகரங்களும் இந்த பட்டியலில் முதல் 10 இடங்களில் உள்ளன. கொரோனாவின் தாக்கம் காரணமாக பெருநகரங்களில் சமீப காலமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது என்று பொருளாதார வல்லுநர்கள் குழு தெளிவாக பட்டியல்களுடன் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணத்தில் மில்வாக்கி என்ற நகரத்தில் அமைந்துள்ள வணிக வளாகத்தில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றுள்ளதாக உள்ளூர் ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளன. இந்த துப்பாக்கிச் சூட்டில் பலர் காயம் அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயம் அடைந்தவர்கள் எவருக்கும் உயிருக்கு ஆபத்து இல்லை என்று நகரபிதா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதும் குறிப்பிட்ட வணிக வளாகத்தை 75க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் வணிக வளாகத்திற்குள் இருக்கக்கூடும் என கூறப்படுகின்றது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பற்றிய முழுமையான விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. பிரேசில் நாட்டின் தென் பகுதியில் அமைந்துள்ள போர்ட்டோ அலெக்ட்ரோ நகரத்திலுள்ள பல்பொருள் அங்காடியில் கருப்பினத்தவரான 40 வயது ஜோவா அல்பர்ட் என்ற நபர் அங்குள்ள பாதுகாவலர்களால் அடித்து கொல்லப்பட்டுள்ளார். இது குறித்து காணொளி காட்சிகள் அங்குள்ள உள்ளூர் தொலைக்காட்சிகளில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பல்பொருள் அங்காடி போராட்டக்காரர்களினால் சூறையாடப்பட்டது. தற்போது பிரேசில் முழுவதும் கருப்பினத்தவர் உரிமை மீட்பு முழக்கங்கள் எழத் தொடங்கியுள்ளன. பிரேசில் நாட்டில் ஏற்கனவே கருப்பின மக்களுக்கான உரிமை குறித்து பல்வேறு போராட்டங்கள் நடந்து வரும் நிலையில் இந்த சம்பவம் அங்குள்ள மக்களிடையே மேலும் கிளர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் நடந்த பல்பொருள் அங்காடியின் முன்பு மக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்திற்கு அந்த நிறுவனம் சார்பில் வருத்தம் தெரிவிக்கப்பட்டதோடு இதில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டு அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா முன்னிலையில் அஜர்பைஜானுக்கும் அர்மீனியாவுக்கும் இடையே கடந்த வாரம் சமாதான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சமாதான ஒப்பந்தத்தின் கீழ் சர்ச்சைக்குரிய நகோர்னோ கராபாக் பிராந்தியத்திற்கு வெளியே அர்மீனிய படையினர் வசமிருந்த அக்பாம் பகுதிக்குள் அஜர்பைஜான் இராணுவத்தினர் வெள்ளிக்கிழமை நுழைந்தனர். அந்த ஒப்பந்தத்தின்படி தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள நகோர்னோ கராபாக்கையொட்டிய சில பகுதிகளை விட்டுத்தர அர்மீனியா ஒப்புக்கொண்டது.
அதன்படி முதலாவதாக அக்தாம் பகுதி அஜர்பைஜான் படையினரிடம் வெள்ளிக்கிழமை ஒப்படைக்கப்பட்டது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அர்மீனிய பழங்குடியினரை பெரும்பான்மையாக கொண்ட நகர்னோ கராபாக் பிராந்தியம் அஜர்பைஜானின் ஓர் அங்கமாக இருந்தது. இருந்தாலும் கடந்த 1994 ஆண்டு போருக்கு பிறகு அதன் பெரும்பான்மை பகுதி அர்மீனியா ஆதரவு பிரிவினைவாதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது. சர்ச்சைக்குரிய அந்த பிராந்தியத்தை சுற்றி அர்மீனியாவும் அஜர்பைஜானும் தங்களது படைகளை குவித்துள்ளன. இதனால் அங்கு இரு தரப்புக்கும் அவ்வப்போது மோதல் ஏற்பட்டு வந்தது. மேலும் கடந்த மாதம் 27 அந்த பிராந்தியத்தில் அர்மீனியா அஜர்பைஜான் படையினருக்கு இடையே திடீரென மோதல் தொடங்கியது. இதில் இரு தரப்பிலும் நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் ரஷ்யா முன்னிலையில் கடந்த வாரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இரு தரப்பினருக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. மலேசியாவில் அகதிகளாக உள்ள பெண்களுக்கு அடிப்படை கல்வி அறிவினை கொடுக்கும் வகையில் கோலாலம்பூரில் கடந்த புரட்டாதி மாதம் அகதிகளுக்கான பெண்கள் என்ற குழு உருவாக்கப்பட்டது. அரிசா ஜெமைமா, தவீனா தேவராஜன் ஆகிய 2 சட்ட மாணவிகளினால் இந்த குழு உருவாக்கப்பட்டது. இருவரின் தொடர்பு முயற்சியால் தற்போது இந்த குழுவில் 20 தன்னார்வலர்கள் அகதி பெண்களுக்கு பாடம் எடுக்க முன்வந்துள்ளனர். அவர்கள் மூலம் அகதி பெண்களுக்கு வாரம் 2 மணி நேரம் ஆங்கில வகுப்புகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனினும் மலேசிய தலைநகரில் கொரோனா தொற்று அதிகரித்ததன் காரணமாக ஐப்பசி மாதம் மத்தியில் இருந்து வகுப்புகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மலேசியாவின் பல்வேறு பகுதிகளிலும் கொரோனா கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு இறுதி வரை பள்ளிகளை திறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் அகதிகள் தங்கும் விடுதியில் உள்ள 3 மணி கணினிகளில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட காணொளிகள் மூலம் பாடங்கள் எடுக்கப்படுகின்றன. அவர்களது குழந்தைகளுக்கும் வாரம் ஒரு முறை இணையதள வகுப்புகள் மூலம் தொடர்ந்து பாடங்கள் கற்பிக்கப்பட்டு வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தான் நாட்டில் தலிபான் அமைப்பினரால் தொடர்ச்சியாக தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. தலைநகர் காபூலில் சனிக்கிழமை நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் 3 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் 11 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். முன்னதாக மாசி மாதம் அமெரிக்காவுடன் சமாதான ஒப்பந்தம் கையெழுத்திட்ட நிலையில் 16 ஆப்கானிஸ்தான் மாகாணங்களில் தலிபான்கள் தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். இவற்றில் பெரும்பாலானவை புரட்டாதி 12 அன்று கட்டாரில் பேச்சுவார்த்தை தொடங்கிய பின்னராக 2 மாத காலத்தில் நடந்தவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸால் GMT நேரம் இன்று மாலை 5 மணி 10 நிமிடம் வரை 5,82,10,371 பேர் தொற்றுக்குள்ளாகி அதில் 13,82,704 பேர் பலியாகி 4,31,05,336 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் அமெரிக்காவில் 2,60,628 இறப்புகளும், பிரேசில் நாட்டில் 1,68,687 இறப்புகளும், இந்தியாவில் 1,32,983 இறப்புகளும், பிரித்தானியாவில் 54,626 இறப்புகளும், பிரான்ஸ் நாட்டில் 48,265 இறப்புகளும் பதிவாகியுள்ளன. மேலும் பல நாடுகளின் விவரங்களும் பதிவாகிய வண்ணமே உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதியில் மக்கள் வாழ்வாதார ஆர்ப்பாட்டம். மட்டக்களப்பு வைத்தியசாலையில் ஊழியர்களின் கடமை புறக்கணிப்பின் விளைவு ஒரு சிறுமியின் உயிர் பலி. அமெரிக்க வணிக வளாகத்தில் துப்பாக்கிச் சூடு, பலர் படுகாயம். பிரேசில் நாட்டில் பல்பொருள் அங்காடி பாதுகாவலர்களினால் கருப்பினத்தவர்கள் அடித்து கொலை. மலேசியாவில் எழுத படிக்க கற்றுக்கொள்ளும் அகதி பெண்கள். இத்துடன் இதழ் TNTR வானொலியின் இன்றைய இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் எமது செய்தி அறிக்கை திங்கட்கிழமை காலை இடம்பெறும். அதுவரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வது ரவிசக்தி ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.